அப்போது ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கிளம்பியாச்சு. இன்றைக்கி 12:30க்கே கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து செகண்ட் செட் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து 12 to 1க்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போனோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சுன்னு சொன்னால், ஸ்நாக் கொடுத்தாங்கன்னு சொன்னால், மண்டேலேருந்து அவனுக்கு வந்து லன்ச்சு, ஸ்நாக் எல்லாமே ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நேற்று வந்து ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்பில் வந்துட்டு ஒவ்வொரு வீக்கும் வந்து லன்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான லன்ச் வந்து மெனு வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்களாம். நமக்கு எது வேணுமோ அதை வந்து பையனுக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்துருவாங்களாம். ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. பார்த்தா பசங்கள்லாம் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்தா நம்ம ஆள் விளையாடிட்டு இருந்த மாரி இருந்தது. அட நம்ம ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ட போயிட்டு அங்கே இருக்க மேம் வந்து கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், இது மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா அந்த யூனிஃபார்ம் வந்து குடுக்குறவங்க வந்துட்டு லஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி முடியாதவங்க வர லேட் ஆகும். நீங்க மண்டே கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க. இந்த கேம் வந்துட்டு நானும் சின்ன வயசில் வந்து பிரைமரி ஸ்கூலில் வந்து நானும் இந்த கேம் விளையாடிருக்கேன். எனக்கு டக்குனு வீல்ஸ் ஆன் த பஸ், வீல்ஸ் ஆன் த பஸ் ரைம்ஸ் தான் ஞாபகம் வருது. இதுவும் அது மாதிரி ஒரு டியூனில் தான் வரும். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் நானு. ஃபயர் இன் த மவுண்டைன் ரன் ரன் ரன்னுன்னு ஓடி ஓடி இன்னொருத்தரை வந்துட்டு பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த கேம் வந்து விளாட்னா, அப்போ வந்து அவனோட டர்ன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்துட்டு இந்த மலபார் பராத்தா லாஸ்ட் டைம் இந்தியன் ஸ்டோர் போனப்போ எனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் இந்தியாவிலே இது மாதிரி ரெடி டு ஈட் வாங்கினதில்லை பராத்தா. என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கிறியான்னு கேட்டார். அவரே கேட்டதுக்கப்புறம் எனக்கு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு வந்து ஒரு சால்னா பண்ணலாம், சிக்கன் சால்னா பண்ணலான்னு யூடியூப்பில் ஒரு ரேண்டம் வீடியோ பார்த்து பண்ணேன். ஆக்சுவலி சால்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. ரெகுலராக பண்ணுற மாதிரி வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதக்கிட்டு ஃபைனலி மசாலா அரைச்சி ஊற்றி பண்ணணும். பட் பரோட்டா வந்து நான் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சுத்தமாக நல்லா இல்லை. இனிமேல் நான் வந்து சாப்பாடே இல்லாமனாலும் இருப்பேன். ஆனால் இந்த பராத்தா மட்டும் நான் ரெடி டு ஈட் பராத்தாலாம் வாங்கிடவே மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வீட்டிலேயே பரோட்டா செஞ்சு வீடியோவாக போடுறேன். குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு முடிக்கும்போது 8:30 நல்லா வெளிச்சமாக இருந்தது. 9:00 பார்த்தா டார்க் ஆகிருச்சு. இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாக டார்க் ஆகிடுது. ஸோ கிளைமேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்துட்டு மாறிட்டே வருது. 3:00 4:00லாம் கூட இன்னும் வின்டர் டைம்லலாம் வந்து டார்க் ஆகிடும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.